ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில் ஆகும். SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தமிழகத்தில் முதல்வர் விஜய் தலைமையில் தாவேக கூட்டணி அரசு நடக்கிறது. தேர்தலுக்கு முன் திமுக கூட்டணியில் இருந்த பெரும்பாலான கட்சிகள் தேர்தலுக்கு பிறகு தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவித்தன. மதிமுகவும் திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாகவும் தாவேக அரசுக்கு ஆதரவு அளிப்பதாகவும் அறிவித்துள்ளது. அக்கட்சியின் பொதுக்குழுவில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பொதுக்குழுவுக்கு பிறகு பேசிய வைகோ, உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்ற மதிமுக எம்எல்ஏக்கள் இருவரும் ராஜினாமா செய்து இடைத்தேர்தலை சந்தித்தால் அவர்களுக்காக பிரச்சாரம் செய்வதாக முதல்வர் விஜய் தன்னிடம் கூறினார் என தெரிவித்தார். வைகோவின் இந்த கருத்தை அடிப்படையாக வைத்து திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கவர்னர் அர்லேக்கருக்கு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் கூறியிருப்பதாவது: தாவேக அரசுக்கு பெரும்பான்மை இல்லாததால் எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையை குறைக்கும் வகையில் மதிமுக எம்எல்ஏக்கள் இருவரையும் பதவி விலக வைத்து வைகோவுடன் சேர்ந்து முதல்வர் விஜய் கூட்டு சதியில் ஈடுபட்டுள்ளார். அதை வைகோவும் வெளிப்படையாகவே தெரிவித்துள்ளார். குதிரை பேரத்தில் முதல்வர் நேரடியாக ஈடுபட்டுள்ளதால் அவர் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்குமாறு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறைக்கு கவர்னர் உத்தரவிட வேண்டும். மேலும் மாற்றுக் கட்சி எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொல்லி தனது கட்சியில் இணைத்துக் கொள்வது ஜனநாயகத்துக்கு எதிரானது. அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். இந்த காலி இடங்களில் தாவேக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று பெரும்பான்மையை நிரூபிக்க திட்டமிட்டுள்ளனர். நீதிமன்றங்கள் ஏற்கனவே அளித்துள்ள தீர்ப்புகளின் அடிப்படையில் குதிரை பேரம் நடத்தக்கூடாது. எனவே முதல்வர் விஜய் மீது ஊழல் கண்காணிப்பு துறையில் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என RS பாரதி தெரிவித்துள்ளார்.